ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து சண்டே மினி விலாக் பார்த்துடலாமா? சண்டே பார்த்திங்கன்னா நான்வெஜ் தான் வாங்கியிருந்தேன். என்ன வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன், அதுக்கப்புறமா குடல் வாங்கியிருந்தேன். ரெண்டையுமே வந்து நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். சிக்கனை வந்து நம்ம சீக்கிரமாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஆனால் அந்த குடலை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 5-6 டைம் நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கணும். அந்த குடலில் உள்ள அழுக்கெல்லாம் போனால் தான் வாசனை வராமல் இருக்கும். இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் எடுக்கும், நம்ம சமைச்சு சாப்பிட முடியாது. அதே மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் வந்து போட்டு ஒரு டைம் எடுத்துட்டோன்னா ஸ்மெல் எதுவுமே இருக்காது. சமைச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். சிக்கன் பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா மசாலாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறுச்சுன்னா நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது மசாலாலாம் நல்லா வந்து உள்ளே இறங்கி சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். அதனால் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். குடலையும் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு குடலையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் மசாலா, தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றிட்டு அதையும் வேக வச்சுட்டேன். சூப்பராக 3 விசிலில் வந்து குடல் குழம்பும் ரெடி. சிக்கனும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். நம்ம வந்து ஊற வச்சதுனால மசாலாலாம் நல்லா பார்த்திங்கன்னா அதில் சூப்பராக இறங்கி டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. குழம்பும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஆயில் மிதக்க மிதக்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சண்டே வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த சிக்கன் ஃப்ரை, அதுக்கப்புறமா வந்து குடல் குழம்பு, ரைத்தா இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டோம். இன்றைக்கி வீடியோ இதோட முடியுது. இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.